Hi viewers, welcome and welcome to Kollywood Uncut with me Kanimozhi. Every week Sunday aduma romba relaxed jolly நம்ம ஷோல வர சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஆடியோ லான்ச்சஸ், பிரஸ் மீட், ஈவென்ட்ஸ் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கும் கூட உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம Kollywood Uncutல முதலாவதா பார்க்க போறது தோழா படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வம்சி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் ரெண்டு சூப்பரான ஹீரோஸ் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க, கார்த்தி அண்ட் நாகார்ஜுனா. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கார்த்தியோட லக்கி சாமான ஹீரோயின் கூட சொல்லலாம். ஸோ தமன்னா தான் நடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பையா அண்ட் சிறுத்தையில் ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துலையும் கூட இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தோழா படத்தோட கதை எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மொத்தம் ரெண்டு ஹீரோஸுங்க. ஸோ ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்பாக இருக்காரு அண்ட் இன்னொரு ஹீரோ பார்த்தீங்கன்னா மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன மாதிரியான கதை ட்ராவல் ஆகுது அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத தான் மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்லேயே இந்த படத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்காக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம ஷோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த பாடல் பற்றி இப்போ தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் இந்த பேபி பேபின்னு நாங்கள் மட்டும் இந்த பாட்டை பேபி பேபின்னு மனசுக்குள்ளே கூட்டி வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இப்போது உங்கள் எல்லோரும் முன்னாடி எங்களோட பேபியை ரிலீஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெரி பிக் தேங்க்ஸ் டு வம்சிஜி குசியா. தட்ஸ் இட். ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுன்னு சொல்ல முடியாது. நான் படத்தில் 6 பாட்டு பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு பாட்டை பற்றி பேசுகிறதுக்கு நான் ஒவ்வொரு பாட்டை பற்றியும் ஒரு மணி நேரம் பேச முடியும். ஏன்னா அவ்வளோ அழகான பாடல்கள். நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு முக்கியமான ரீசன் ஒருத்தரை பார்க்குறதுக்காக தான். இதுக்கு முன்னாடி அவர் கூட ஒரு 3 படம் வேலை பார்த்துருக்கேன். இந்த படத்தில் 6 பாட்டு வேலை பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தில் ஒரு 3 பாட்டு வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இன்னும் அவரை நான் பார்த்ததே இல்லை. அது மியூசிக் டைரக்டர், படத்தோட மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் அவர்கள். அவரை பார்க்கறது தான் வந்தேன். ஹாய் கோபி. ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தில், பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். வம்சிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் என்னோட லிரிக்கை வந்து டைரக்ட் பண்ணது கார்த்தி வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் என் கூட உட்காந்து லிரிக்ஸ் எப்படி வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கேர் எடுத்துக்கிட்டாரு லிரிக்ஸ்க்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு லிரிக்ஸ்க்கு வந்து ஒரு ஹீரோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்த்ததில்லை. அவர் வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. இந்த சாங்ஸ் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னா முக்கியமான காரணம் வந்து கார்த்தி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். அறுபது வருஷத்துக்கு முன்னாடி தேவதாஸ்னு ஒரு படம் வந்துச்சு. கைதட்டுற யாருக்குமே தெரியாது, உங்கள் அப்பாவுக்காக கேட்கணும். நீ தேவதாஸ் படம் தமிழ் சினிமாவை கலக்கிய படம். அதன் கதாநாயகன் என் வணக்கத்துக்குரிய நாகேஸ்வர ராவ் அவர்கள். அவருடைய மகன்தான் நாகார்ஜுனா. நான் நாகேஸ்வர அவருடைய ஆர்டன்ட் ஃபேன். இந்த ஃபேனுக்கு பிறந்த பையன் கார்த்தி. 2 கதாநாயகர்கள் பிள்ளையும் சேர்ந்து நடிக்கின்ற படம் இந்த தோழா. மீண்டும் ஒரு பழைய படம் சொல்கிறேன். 50-60 வந்த தோஸ்ன்னு ஒரு படம் வந்தது ஹிந்தியில். ஒரு கதாநாயகனுக்கு கண் பார்வையில்லை, ஒருவன் நடக்க முடியாது. தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணாங்க. மாஸ்டர் பீஸ் ஹிட் தோஸ். அது மாதிரி இந்த தோழா வம்சி அவர்கள் இயக்கி பிவிபி தயாரித்த நாகார்ஜுனா அவர்களும் கார்த்தியும் தமிழ்நாடு சேர்ந்த
இந்த படம் தோழா மாபெரும் வெற்றி பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவெண்ட். நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், 6:30க்கு வந்துட்டு நடுவில் கொஞ்சம் போயிட்டு இப்படி ஓடி வந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு வென்யூவில் மிக பிரம்மாண்டமான ஒரு விழா, தோழா விழா, பிவிபி ஆள் தான் சாத்தியம் இதெல்லாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிவிபி சார். கிராண்ட் ஷோ. தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு மிக பிரம்மாண்டமான படம் நீங்கள் எங்களுக்கு தரீங்க. அண்ட் மோர் தென் எனி திங் ஐ எம் எக்ஸைட்டட். ஏன்னா எனக்கு மிக பிடிச்ச நாகார்ஜுனா சார் இந்த படத்தை மூலமாக திருப்பி பேக் டு தமிழ் சினிமா. சார் ப்ளீஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. நாங்கள்லாம் பார்த்து உங்களை எவ்வளோ ரசிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக அந்த சாங் சோனியாலாம் நாங்கள் பார்த்து வேந்திருக்கோம். நீங்கள் ஒரு பேக். ஆனால் 15 வருஷம் கழிச்சோ அப்படியே இருக்கீங்க. கேமராமேன் பிஎஸ் வினோத் சார், எடிட்டர் பிரவீன் சார், அப்புறம் இந்த ஹோல் டீம், இன்னைக்கு மேன் ஆஃப் த மூமெண்ட் கோபி சுந்தர் சார். அவ்வளோ அருமையாக இருக்குது சாங்ஸு, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இது இன்னொரு இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்தே நல்ல கண்டென்ட்ஸ் வந்துட்டுருக்கு தமிழ் சினிமாவில். இப்போ பெரிய படமோ சின்ன படமோ கண்டென்ட் வைஸ் 2016 இஸ் ராக்கிங். ஸோ அதோட உச்சக்கட்டமாக தோழா இருக்கும்னு நம்புகிறோம். ப்ளஸ் கலெக்ஷன்ஸாகவும் எக்ஸிபிட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாபம் இந்த படம் பெற்றுத்தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாக்காப்பா எல்லாருக்கும் ஒரு புக்கே தானே நம்ம கொடுத்தோம். அது ஃபர்ஸ்ட் நான் என்னது மேடம், இது ஹவுஸ் ஓனர் கொடுக்க சொன்னாரு. இது அந்த மேலே பிளாஸ்டிக் சேர் மேலே ஏறி நின்று பார்த்துக்கிறான்ல அந்த பசங்க கொடுக்க சொன்னாங்க. மைக் நான் பிடிச்சிக்கிறேன் மேடம். பசங்களுக்கு உங்களுடைய ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்றது. I love you guys. தேங்க்யூ மேடம். போதுமாப்பா, ட்ரீட் வைக்கணும் அதுக்கெல்லாம். தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் வணக்கம். சென்னை it's my real home. உங்களோட மாஸ் பாடிஸ்ல ஒரு இதயம் இருக்கும். அந்த இதயம்காக இந்த வம்சி சார் ஒரு ரொம்ப அழகா படம் எடுத்திருக்காங்க. ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும். கோபி சார், இன்னைக்கு தான் உங்களை மீட் பண்றேன். நீங்க தான் அந்த கிரேட் ஆள். இந்த மியூசிக் எல்லாம் பின்னாடி ரொம்ப நல்லா இருக்கு. We loved all your music. I don't know from where to start actually. Okay, I'll start with the most handsome person, Mr. Nagarjuna sir. Sir, I've never worked with sir before. Ana avangaloda padangal, avangaloda personality, it's one of a kind, and I feel very lucky. நீங்க உங்க கூட ஒர்க் பண்ற எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. தேங்க் யூ வெரி மச். இட்ஸ் பின் an absolute pleasure. and I think இந்த படத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன். வம்சி இந்த படத்தோட டைரக்டர். வம்சி, can you come on stage please for me. So any secrets you want to give out about your friends like me, Karthi, Nag sir from this film? எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் கொஞ்சம் தான் தெரியும், எதனா தப்பு பேசுனா மன்னிச்சுங்க. தேங்க்யூ. எனக்கான இது ஃபர்ஸ்ட் படம் தமிழில். நீங்கள் எல்லாரும் பிளெஸிங்ஸ் வேணும். என்னன்னா த மோஸ்ட் மெமரபிள் பார்ட் இந்த படம்லேருந்து கார்த்தி சார் அண்ட் தமன்னா ஒரு சண்டை. they always used to fight and that was the best part that me and Nag sir என்ஜாய் பண்ண இந்த எல்லா படம்ல. இந்த கார்த்தி சார் அண்ட் தமன்னா always used to have a cat fight. அதான் politics. இது two heroes which படம் எப்படின்னா ஹீரோஸ் எதனா ஃபைட் ஆகும்னு நினச்சேன். பட் நோ, there was always a cat fight between Tamanna and Karthi sir, and it was always fun for us. Thank you for making this such a fun journey. Thank you Vamshi. இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு கதை இருக்குது, ஒரு ஃப்ரெஞ்ச் ரீமேக்கு. அது நீங்கள் கேட்கணும். டபுள் ஹீரோ படம். நாங்கள் டபுள் ஹீரோ படம் நான் பண்ணுறது இல்லையே அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கதை நான் கேட்டேன். அந்த கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தை எப்படி வேணான்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது யார் நடிக்கிறாங்க இன்னொரு கேரக்டர்னு கேட்டேன். நாக் சார்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் டிசைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு படம்.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்படி எங்கேயோ இருக்கிற என்ன நீங்கள் இவ்வளோ அழகாக இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறீங்களோ, இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்களோ, அந்த மாதிரி நட்புக்கு வந்து இலக்கணமே கிடையாது. 2 பேரும் வந்து பணக்காரங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நட்பு வந்து எந்த ஒரு இலக்கணமுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாக பார்த்துக்கிறது. அப்படி லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் போதும். ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் லைஃபே வேறு மாதிரி மாறிடும். நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்போ கீழே விழுந்தாலும் நம்மளை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. நீங்கள்லாம் எனக்கு இருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் எவ்வளவோ நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் அன்புக்கு முதல்ல நன்றி. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான். இந்த படத்துலையும் அதே மாதிரி நாக் சாருக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அழுவோம், திரும்பி அந்த ஃப்ரெண்டை எப்போ பார்ப்போம், நிச்சயமாக அழுதுட்டு தான் நம்ம போயிருக்கோம். நான் அமெரிக்காவில் திரும்பி வரும்போது அழுதுட்டு தான் திரும்பி வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு டெய்லி 24 hours நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களை திரும்பி பார்ப்போமான்னு தெரியாது. 15 வருஷம் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து. பட் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசினா கூட அன்றைக்கி நாங்கள் எப்போ மிஸ் பண்ணிட்டு வந்தனோ அந்த நட்பு இன்றைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பெருசாக போட்டுற படமாக நிச்சயமாக தோழா இருக்கும். The film will release, film will become a big hit. That is all happens to us throughout our lives. Become hits, flops, whatever happens, film becomes a hit. But what I found in Thola is not a friend. I found a brother, my younger brother. I don't have a younger brother. And this is what I found with Karthi. And before Karthi, I have to talk about Surya. When somebody asks me, who do you like in the film field? Who do you like as actors? Who do you say, who are you a fan of? There are very, very few people I say like that. And one of them is Surya. I fell in love with his work after his film Gajni. When I saw Gajni, it was, I think it is one of the most advanced, progressive and best films made in India in the recent times. Surya, I mean, fantastic job, Surya. Fantastic. And this is what the film is about. Unconditional love between Karthi and my character. Unconditional love. And we keep doing things for each other and don't expect anything back. And that left a deep, it stirred me deep inside my heart. And I'm so lucky to be a part of this beautiful film. And I'm sure all of you, my friends, you are going to enjoy this film. And thank you very much for this warm welcome. DVP sir, the whole team, Vamsi, again, welcome back to Chennai. And I'm sure with all love and lot of support, this film will penetrate everywhere. போக வேண்டிய எல்லா மூலை முடுக்குக்கும் போய் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கொடுக்கும் பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். நம்ம கோலிவுட் அன்கட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஆல்பம் லான்ச் தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஆல்பமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுலாய்ட் காதல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஆல்பமை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபல நடிகையான பிந்துகோஸோட 2 மகன்கள் தான் ரிலீஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குமரன் அண்ட் சிவாஜி. அண்ட் இந்த ஆல்பமோட சிடியை வாங்கிக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா காதல் சுகுமார் அண்ட் கொரியோகிராஃபர் காதல் கந்தாஸ் தாங்க. ஸோ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த ஈவெண்ட்டில் நடந்தது. அண்ட் இந்த ஈவெண்ட் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க விஜய ஃபோரம் மாலில் தான் நடந்தது. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டை நம்மளோட ஷோவில் பார்க்கலாம் வாங்க.
திருமுருகன் இவர் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தாரோ அவர் கேப்பில் தான் நான் அசிஸ்டண்ட்டாக போய் ஒர்க்கு கற்றுக்கிட்டேன். அண்ட் என்னுடைய ஃபஸ்ட்டு காதல் மூவி கோரியோகிராஃபி பண்ணும்போது ஒரு நர்வஸ் இருந்தது, ஃபஸ்ட்டு பயம் இருக்கும். ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபி அதுக்கு எனக்கு அசிஸ்டண்ட்டாக திருமுருகன் அவர் தான் வந்து எனக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணி எனக்கு அசிஸ்டண்ட்டாக காதல், வெயில், M10 மகன் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணது அவர் தான். ஸோ மெயின் வந்தது அதுக்கு தான், அந்த ஒரு அன்பை செலுத்துறதுக்காக தான் மெயினாக வந்தது. இவங்க பிரதர்ஸ் 2 பேருமே டான்ஸ் மாஸ்டர்ஸ். மெயின் திங் உங்களுக்கு பிந்து கோஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய சன் தான் இவங்க 2 பேரும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு முதல் காரணம் வந்து பிந்து கோஸ் மேம் அவங்களோட நான் மேடைகளெல்லாம் நாடகங்கள் நடிச்சிருக்கேன் ஆரம்ப கட்டத்தில். அப்போல்லாம் சிவாஜி வந்து சின்ன பையன், அதுக்கப்புறம் டான்ஸர் ஆகினார், இப்போ மாஸ்டர் லெவலில் பெரிய அளத்துக்கு வந்திருக்காங்க. நான் கடந்து வந்த பாதையில் இருந்த எல்லாருமே வந்து ஒரு உயரத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ நானும் கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களோட தான் இருந்திருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு இன்னொரு காரணம் காதல் கந்தாஸ் மாஸ்டர், இவருக்கும் அந்த பேர் காதல் ஒட்டிக்கிச்சு. ஒரு படம் ஓடுனதுக்கப்புறம் ஒரு 10 பேருக்கு அந்த காதல் வாழ்க்கை கொடுத்துருச்சு. உண்மையாக எல்லாருக்குமே உண்மையான காதல் வந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக வாழ்க்கையை கொடுக்குங்கிறதுக்கு நாங்கள் தான் உதாரணம். ஸோ when you see it on the screen உங்களுக்கு தெரியும், you see it on the screen and you can tell us what album is. நம்ம கோலிவுட் அன்கட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது போக்ரி ராஜா படத்தோட ப்ரெஸ் மீட் தாங்க. போக்ரி ராஜா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம் பிரகாஷ் ராயப்பா. அவர் இதுக்கு முன்னாடி தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த படம் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜெனர் ஆஃப் மூவியாக தான் கொடுத்துருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா கலகலப்பான காமெடி நிறைஞ்ச ஆக்ஷன் மூவியாக தான் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஜீவா தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் அவரோட 25th மூவி தாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த படம். அண்ட் இவருக்கு ஜோடியாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹன்சிகா தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு நம்ம சிபிராஜ். இது வரைக்கும் அவர் வந்து ஹீரோவாக தான் பார்த்துருக்கோம். இந்த படத்தின் மூலமாக வந்து ஒரு வில்லனும் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூவ் பண்ணுற விதமாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்காக காத்துட்ருக்கு, வாங்க பார்க்கலாம். போக்கி ராஜா வந்து ஜீவா சாரோட 25th ஃபிலிம். ஒரு ஒரு ஹீரோவோட 25th ஃபிலிமில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு டெக்னீஷியனுக்கு எல்லாருக்குமே நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா அஜித் சாரோட 25th மங்காத்தாவில் வந்து பிரவீன் ஒர்க் பண்ணும்போது அவர் அடுத்த லெவல் என்ன நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போனார். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலிமா ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ராம் பிரகாஷ் சார் ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லும்போது தமிழுக்கு என்னன்ற அவருக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் இந்த கதை சொல்லும்போது யார் வந்து ஹீரோவை போடலாம் நிறைய பேசும்போது ஜீவா சார்னு அவர் சொன்ன ஒரு ஆப்ஷன் வந்து சாதாரணமாக சீனை ஊதி தள்ளுவார். இந்த சீனை ஊதி தள்ளியிருக்காரு. ஆக்சுவலி படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்தளவு ஒரு நல்ல ஒரு கலக்கில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்து நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ஃபுல்லாக எடிட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஒரு 50 பேர்த்துக்கு நாங்கள் படம் போட்டு காமிச்சிருக்கோம். 50 பேர் பார்த்து அவங்களோட இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து படத்தை ஃபைனல் பண்ணியிருக்கோம். 50 பேரும் 100% ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இதை வந்து லாக் பண்ணியிருக்கோம் படத்தை. 50 பேரும் ஒன்றா வச்சு தேட்டரில் எங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்ணல. ஒரு 2 பேராக கூப்பிட்டு ஒவ்வொரு டைமும் ஷோ மாதிரி போட்டு எடிட்டிங் ரூம்லேயே வச்சு போட்டு காமிச்சிருக்கோம். எல்லா வெரைட்டி ஆஃப் ஏஜ் குரூப்லேயும் காமிச்சிருக்கோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, கிட்ஸு, பெரியவங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நார்த் இந்தியாவில் கூட ஹிந்தி படத்தில் கூட 2-3 டைரக்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பட் அவங்க இன்புட்ஸ் வச்சு அவங்கள 100% சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படம். ஸோ இது பல கோடி மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்புகிறேன்.
நீங்கள் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம் எல்லாத்துக்கூடயும். தேங்க்யூ. இந்த படம் போக்கிராஜா கதையை வந்து ராம் பிரகாஷ் ராயப்பா என்கிட்ட சொல்லும்போது ஃபஸ்ட் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற சின்ன ஒரு பயம் இருந்தது. பட் ஏன்னா வந்து ஜீவா கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான். ஏன்னா வந்து டபுள் ஹீரோ அப்படிங்கும்போது யூஸ்வலாக வந்து இன்னொரு ஹீரோ அமுக்க பார்ப்பாங்க. பட் இவர் வந்து என்னோட எல்லா சீன்ஸையும் வந்து என்ஹான்ஸ் பண்ண சொல்லி இப்போ அந்த கேரக்டரைசேஷனே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஜீவாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இப்போது நம்ம நிறையா சொல்லுவோம், இது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப புது ஜானர் அப்படின்னு சொல்லுவோம். பட் போக்கிர் ராஜா பொறுத்த வரைக்கும் இது வந்து சினிமாவுக்கே புதுசு. இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் வந்து கொரியன் படத்தில் கூட பார்த்ததில்லை. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டர். அதை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ராம் பிரகாஷ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை விட பல மடங்கு பெட்டராக வந்து என்னை வந்து நடிக்க வச்சுருக்காரு. ஏன்னா இப்போ நாயகல் ஜாக்கிரதை படத்து மூலமாக ஒரு சக்ஸஸ் கிடச்சிது. ஒரு நடிகராக பேர் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த படம் வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்கு. ராம் பிரகாஷ் சார் இந்த கதையை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்லா சிரித்து ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு கதை கேட்டேன். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டும் அதே மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாகவே இருந்தது. அண்ட் ஹன்சிகா நிச்சயமாக இந்த படத்தில் நிச்சயமாக எல்லா படத்துலையும் அழகாக இருக்கிற மாதிரி இந்த படத்துலையும் அழகாக இருப்பாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு கேரக்டரைசேஷனும் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அண்ட் ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த சோஷியல் அவேர்னஸில் நிறைய ப்ரோக்ராமில் வந்து அவங்க இதில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர். அண்ட் அவங்க வந்து ஒரு பிரிட்ஜாக இருப்பாங்க எனக்கும் சிபிக்கும். ஸோ நிச்சயமாக எல்லாருமே வந்தாங்க ஒரு சாங் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் கதையில் பியூட்டிஃபுல்லாக ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர். நிச்சயமாக படத்தில் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் எனக்கு நல்ல ஒரு எலிவேஷன் கொடுத்தாரு. அண்ட் நிச்சயமாக எடிட்டர் அதை பார்த்து நிச்சயமாக சிரிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க எடிட்டிங் ரூம்லேருந்து சார் எல்லாம் அந்த சீன் நல்லாயிருக்கு, இந்த சீன் சூப்பராக இருக்குது, ஒவ்வொரு வாட்டியும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 25th ஃபிலிம்னா சும்மா 25 படம் பண்ணது கிடையாது. அவர் இஸ் டன் லெஜெண்டரி ஃபிலிம்ஸ், கிரேட் ரோல்ஸ். ஒரு ஆக்டராக என்னெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமோ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் பீன் எ கூல் கை. அவர் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போது 1.5 வருஷமாக நம்ம சும்மா கதை கேட்டுருக்கேன், இந்த மாதிரி செட் ஆக மாட்டேங்குது, ஏதாவது செட் ஆச்சு நான் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் அ கான்ஃபிடென்ஸ் லெவல். ஒருத்தர் வந்து நம்ம நிறைய பேர் படம் பண்ணுறாங்க, நம்மளும் ஏதாவது பண்ணணும். ஸோ இஸ் டெஃபினெட்லி a வெரி குட் ஆக்டர். அண்ட் ஐம் ஷுர் இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ விஷிங் தம் a big success. நம்ம கோலிவுட் அன்கட்டில் வந்து நிறைய சுவாரஸ்யமான சென்னையில் நடந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக எந்த ஈவெண்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தாஜ் கோரமண்டலில் வந்து ஒரு சூப்பரான ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபேஷன் ஷோ பற்றி சொல்லணும்னா, ரீசெண்டாக நியூ மாடல்ஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பேக்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பப்ளிக் வியூ பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபேஷன் ஷோ நமக்காக ஷோவில் காத்துட்ருக்கு, வாங்க பார்க்கலாம். கோலிவுட் அன்கட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது ரீசெண்டாக சென்னையில் நடந்த ஏஷியன் ரக்பி ஈவெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஸ்கெடியூலிங்காகவே வந்து ஸ்பெஷலாக இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் கடந்த 7 வருஷமாக வந்து இந்த ஈவெண்ட்டை நடத்திட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இந்த ரக்பியோட ஈவெண்ட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பிரபு சொலமன் தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஈவெண்ட் நம்மளோட ஷோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது, வாங்க பார்க்கலாம்.
Chennai is very proud to host this event in the second series of Asian Rugby Sevens. And also, in this tournament, it is going to be very intense. We have 12 men team and 5 women team, and it is going to be held in the Jawaharlal Nehru Stadium. I would also like to extend our gratitude to the government and the Sports Development Authority for their support of this event. Rugby, through the advent of Sevens Rugby and its inclusion as an Olympic sport later this year in Rio, is taking the sport to new and developing regions. Within the Asia Rugby region, we have 32 unions participating in the game, and next weekend we welcome 14 of these unions to India to participate in our opening event. The likes of United Arab Emirates, Thailand, Philippines, Kazakhstan will all be coming to these shores looking for promotion back to Asia Rugby's Elite Sevens competition. And that's for Group A, Pool A. It's Lebanon. லீ என்ற திரைப்படம் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது. பேசிக்காக ஒரு ஃபுட்பால் பிளேயர்ன்றதுனால ரக்பின்றது இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபுட்பால் தான். பட் சார் சொன்ன மாதிரி ஒரே கேமை நோக்கி நம்மளுடைய பார்வை இல்லாமல் ரக்பி போன்ற கேம்லாம் இங்கே வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அது வந்து நாட் ஓன்லி ஃபிசிக்கலி வந்து ஒரு ரொம்ப ஒரு மெடிடேட்டிவ் கேம். அந்த பால் ரக்பி அது மட்டும் வைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மல்யுத்தம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறப்ப ஒரு வீர விளையாட்டு மாதிரி தான். அதுவும் ஏஷியன் ரக்பி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நடக்குன்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை ஒருங்கிணைந்து செய்கிற இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் 21, 22 கிட்டத்தட்ட 16 நாடுகள் பங்கேற்குது. மேலும் அடுத்த வருடம் இன்னும் அதிக நாடுகள் பங்கேற்று இந்த ரக்பி வந்து ஒரு ஃப்ளரிஷ்டாக இன்னும் ஃபெமிலியராக தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கேமாக அமையணும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததாக பார்க்க போகிறது ரீசெண்டாக சென்னையில் ஆக்ட்ரஸ் அனு அகர்வால் வந்து அவங்களோட புக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுஷ்வல்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த புக் லான்ச்க்கு கெஸ்ட்டாக வந்திருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் மணிரத்னம் தான் வந்திருந்தாரு. ஸோ இந்த சூப்பரான ஈவெண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது, வாங்க பார்க்கலாம். I wonder whether, you have a graph in mind, you have the entire thing, or you improvise as you go bit by bit. How do you do that? I knew the story, but the story was also unfolding because as I was going by, the Anufan Yoga came about. Then as I was still writing, I started researching on the children, and then I saw that was a success, so it was moving forward. So the story was also actually developing as I was writing it. And at some point I said, when are you going to stop? You've got to just stop now and just say, this is it, this is the end of the book. And someone said to me, let this come in book 2. I said, yeah, okay, fine, yeah, this is the time. I stop now. It says memoirs of a girl who came back from the dead. So yeah, this book came about because I've been thought to be a miracle to be alive, and it's really a labor of love. நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட் லான்ச் தான் இப்போ நமக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம்.
கோலிவுட் அன்கட்டில் வந்து நிறைய கலர்ஃபுல்லான சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே போல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is கனிமொழி signing off.